என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நிறைய நன்மையை வச்சிருக்கிறாரு. இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த நன்மையை ருசிங்க, சுதந்தரிங்க. யாருக்கு எப்போது அந்த நன்மையை வைத்திருக்கிறார்? நேற்று சொன்னேன், இந்த நறுங்குண்ட இருதயத்தோடு வந்தால் அவர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. பிரியத்தின்படியே அந்த நன்மையை செய்வார். என்னன்னா, அந்த நறுங்குண்ட இருதயத்தை பார்த்து பிரியப்பட்டு உங்கள் மதிலை கட்டுவார். இன்றைக்கி பாருங்கள், இன்னொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், சங்கீதம் 65:4, உமது பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பாருங்களேன், பரிசுத்த ஆலயத்தின் நன்மை, அவருடைய வீட்டின் நன்மை, அதனால் நம்மளை திருப்திப்படுத்துவாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். எப்போன்னு பார்த்தீங்களா? அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவரால் சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போ யாரெல்லாம் அவருடைய பிரகாரங்களை விரும்புகிறாங்களோ, அவருடைய பரிசுத்தமான சன்னிதானத்தை விரும்புகிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அவர் நன்மையை வச்சிருக்கிறார். எவ்வளோதான் வேலை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிசுத்த பிரகாரத்தை நீங்கள் சந்திங்க. ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போக முடியாது, வார ஒரு நாள் ஆலயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப அறை, நீங்கள் முழங்கால் எடுக்கிற இடம், அது தேவனுடைய பிரகாரமாக மாறணும். அது தேவன் உங்களை சேர்த்து கொள்ளுகிற இடமா மாறணும். அது தேவன் உங்களை தெரிந்து கொண்ட இடமா மாறணும். தேவன் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை சேர்த்து கொள்ளுகிறார் அவருடைய பிரகாரத்தில். உங்கள் ஜெப அறை, உங்களுடைய ஜெப அந்த இடம், அதுதான் தேவனுடைய பரிசுத்த பிரகாரம். அதில் போகும்போதெல்லாம் நீ வேண்டான்னு சொல்லுகிறவர் அல்ல, வந்தால் சேர்த்து கொள்ளுகிறவர். ஏன்னா அவரால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அவர்களுக்கு அவர் வச்சிருக்கிற நன்மை இது. தேவ சமூகத்தை விரும்புகிற, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற, நாடுகிற தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் அவருடைய பிரகாரத்துக்களை தங்க, அவருடைய பிரசன்னத்தில் தங்க நிறைய பேர் விரும்பலை. அவருடைய பிரசன்னத்தை நிறைய பேர் அதை ஒரு நேரமாக பார்க்குறாங்க. ஐயோ, டைம் ஆகுது, எனக்கு டைம் இல்லை, ஜபத்துக்கு நேரம் இல்லை, தேவ சமூகத்தில் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எப்படி நேரம் கொடுப்பார்? ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை தயவு செய்து டைம் பார்க்காதீங்க. இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, அதனால் ஜெபம் பண்ணலை, டைம் ஆயிடுச்சு, அதனால் பைபிள் படிக்கலை, வேலை நிறையா, அதனால் நான் இன்றைக்கி பைபிள் தொடலை அப்படின்னீங்கன்னா, தேவனை நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம் யோசித்து பாருங்கள். 15ஆம் சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், வந்துட்டு போவான்னு சொல்லலை, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். நீங்கள் தேவ சமூகத்தில் தங்கி அவருடைய பிரசன்னத்தில் வாசம் பண்ணி அந்த பிரசன்னத்தோடு ஊருக்குள்ளே, உலகத்துக்குள்ளே போங்க. நீங்கள் நன்மையினால் திருப்தியாக்கப்படுவீர்கள். அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் தேவன் உங்களை திருப்தியாக்குவார். 84ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 84:10, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். எதை தெரிந்து கொள்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருந்து அவருடைய பிரகாரங்களிலே தங்குகிற அந்த அனுபவம். அதுதான் இது மேன்மையான இடம், சிறந்த இடம். அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவருடைய ஆலயத்தில் தங்குறத ஆசைப்படுங்க. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள், தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். நம்ம அவருடைய நன்மையினால் திருப்தியாக்கப்படணுமே. 122ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 122:9, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்தின் நிமித்தம் வருகிற நன்மை, கிடைக்கிற நன்மை, இதை கர்த்தர் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, அவருடைய ஆலயத்தில் வாசமாக இருக்க தெரிந்து கொள்வோம். அவருடைய பிரகாரங்களில் தங்கி இருக்க தெரிந்து கொள்வோம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கிடைக்கிற அனுபவத்தை மேன்மையாக நினைப்போம். அதை ஒரு லேட்டாவோ, சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே எங்களுடைய சுருக்கமான ஜபத்தை கேட்டு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, டைம் இல்லை, ஷார்ட்டாக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஷார்ட்டாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுடைய லைஃப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையும்
அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். யோசித்து பாருங்கள், தேவ சமூகத்தில் உங்கள் ஜபத்தை ஷார்ட்டாக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லாதீங்க. தேவ பிரசன்னத்தில் இருக்கீங்களா, வசனத்தின்படி அளப்பக்கூடாது. ஆனால் தேவனோடு உறவாட கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை மேன்மையாக நினைங்க. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நிறைய இங்கே கேட்குறவங்க எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுங்க. 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், சங்கீதம் 65:4 இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறவர். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மையை நாங்கள் ருசிக்கிறோம். அந்த நன்மையை எப்படி ருசிக்க முடியும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நன்மைகளை ருசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துவீராக. உம்முடைய பிரகாரத்தை விரும்புகிற, பிரசன்னத்தை விரும்புகிற, அந்த ஆண்டவரே அதில் பிரியப்படுகிற அந்த அனுபவத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you.